இறந்து போனவங்க மீண்டும் பிறந்து வருவாங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? மறுபிறவி மறுஜென்மம் என்பது உண்மையில் இருக்கின்றதா? இன்றைய நவீன காலகட்டத்தில் இன்டர்நெட் AI போன்ற பல மேம்பாட்டை மனிதன் அடைந்திருந்தாலும் மறுஜென்மம் என்பது நிஜ வாழ்க்கையில் உள்ளது என சில மக்கள் கூறுகின்றாங்க. உதாரணமாக, நீங்கள் ஒரு நாயை துன்புறுத்தினால் அடுத்த ஜென்மத்தில் நீங்க நாயாக பிறப்பீங்க, அந்த நாய் மனிதனாக பிறந்து உங்களை துன்புறுத்தும் சில மக்கள் கூறுவாங்க. அது மட்டும் இல்லாம எமது முன்னோர்கள் காகமாக வருவாங்கன்னு சிலவங்க சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுல பெரியவங்க இறந்து சில நாட்கள் கழித்து பிறக்கும் குழந்தை அவரின் மறுபிறவி என்று கூறும் வழக்கமும் இன்றளவும் இருக்கத்தான் செய்கிறது. இதுல ஆச்சரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது போன்ற மூட நம்பிக்கைகளை சில முஸ்லிம்களும் நம்புகிறார். இஸ்லாம் மறுபிறவியை முற்றிலும் மறுக்கவில்லை. ஆனால் இந்த உலகத்தில் இறந்து போனவர்கள் மீண்டும் வருவார்கள் என்பது மூட நம்பிக்கை. தெளிவாக சொல்ல போனா, இறந்து போனவங்க ஒருத்தவங்களுக்கு மன்னரை வாழ்க்கை என்று ஒன்று உள்ளது. அதில் நல்லவர்கள் நல்ல முறையில் இருப்பாங்க, கெட்டவர்கள் துன்புறுத்தப்படுவாங்க. இந்த நிலை மறுமை நாள் வரை தொடர்ந்து கொண்டே இருக்கும். மறுமை நாள் வரும் நேரத்தில் இறந்து போனவங்க அனைவரும் மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்பப்படுவாங்க. இது மறுமை வாழ்க்கை என்று கூறப்படும். இதுவே நிலையான வாழ்க்கையாகும். நல்லவர்கள் சுவர்க்கத்திலும் தீயவர்கள் நரகத்திலும் மரணம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. இதற்கும் இன்று கூறப்படும் மறுபிறவிக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. இஸ்லாத்தை பொறுத்தவரையில ஒரு மனிதனுக்கு இம்மை வாழ்க்கை, அதாவது இன்று நாம் வாழும் வாழ்க்கை, இறந்த பின் மன்னரை வாழ்க்கை, அடுத்ததாக மறுமை வாழ்க்கை, இது மட்டுமே அடங்கும். ஒருவர் இறந்த பிறகு மற்ற விலங்காக மீண்டும் பிறக்க மாட்டார். அதனால் இது போன்ற தகவல்களை யாரும் நம்பி ஏமாற வேண்டாம். நீங்கள் படும் கஷ்டத்திற்கும் முன் ஜென்மத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம இது போன்ற தகவல்களை நம்புற மற்ற நபர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம ஹம்முதவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டிக்டாக் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டாடா, பை பை.